சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை அனுசரித்து தேவனுடைய கிருபையினாலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேளையில் 3 விதமான சத்தியங்களையும் அனுசரிக்க இருக்கின்றோம். கல்வாரி ஜீவ அப்பம் ஆராய்ச்சி செய்தி, கல்வாரி ஜீவ ஒளி சத்திய சாட்சி, கல்வாரி ஜீவ வாசனை சத்திய ஒப்பு கொடுத்தல். கல்வாரி ஜீவ அப்பம் என்பது நமக்குள்ளாக ஜீவனை உண்டு பண்ண ஒரு அதிகாரத்திலிருந்து 12 சத்தியங்களை கண்டுபிடித்து ஜீவ போஜனமா ஜீவ ஆகாரமா நாமும் உட்கொள்ள இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜீவ ஆகாரம் நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எல்லாரும் கவனமா 2வது முறையாக நம்முடைய தெய்வம் நம்மோடு பேசுகிறத கவனித்து கேட்கணும். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, நமக்கு உள்ள சாவ கொண்டு வர பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா தெய்வம் எப்பவுமே நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாருடைய பார்வையை நாம் முக்கியப்படுத்துகிறோம் என்பது அவசியம். எனக்குள் ஜீவன் உண்டாக எப்போதும் பார்க்கிற என் தேவனிடத்திலே என்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு இந்த வேளையில் ஜீவனை உண்டு பண்ணோம். இதான் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கணும். என்றைக்கும் அதிகார ஆராய்ச்சிக்காக நாம ஆவியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இதுல எத்தனை வசனங்கள் இருக்கு? 38. இந்த 38 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தையை கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஒரு மைய வசனத்தை கண்டுபிடிக்க இருக்கிறோம். மைய வார்த்தைக்கு 3 சத்தியம், மைய வசனத்தை 3 சத்தியமா பிரிக்கிறோம். 6 அப்பங்கள். தொடர்ந்து மைய வார்த்தையோடு ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம், மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். இந்த 2 வசனங்களையும் 6 சத்தியமா பிரிக்கிறோம். இந்த 2, 6, 6, 12 சத்தியங்களை நமக்கான ஜீவ போஜனமா எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல
மைய வார்த்தையாக நாம் எழுதிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிராணன் கமா ஜீவன். 17ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம். இந்த 3 வசனங்கள்லயும் பிராணன் ஜீவன் இந்த வார்த்தைகள் இருக்கும். நீங்க அப்புறமே பொறுமையா பாருங்க. மைய வசனமா நாம 17ஆம் வசனத்தை குறிப்போம். எழுதியாச்சுன்னா இங்க கவனிங்க. மைய வார்த்தை என்ன எழுதி இருக்கிறோம்? இரண்டும் வெவ்வேறு வார்த்தைகளாக தெரிந்தாலும் ஒன்றோடொன்று தொடர்புள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. மனிதர்களாகிய நம்மை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. நமக்கு பிராணனும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. கவனிங்க, பிராணன் என்பது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. ஜீவன் என்பது நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. ஜீவனுக்கு 3 சாட்சினா ஆவி ஆத்மா சரீரம்னு பொதுவா சொல்லலாம். பிராணனுக்கு 3 சாட்சினா ஆவி ஆத்மா சரீரம்னு பொதுவா சொல்லலாம். 2 இல்லாம இன்னொரு வார்த்தை இருக்குது, உயிர். உயிர் என்ற வார்த்தைக்கு 3 சாட்சின்னு சொன்னா ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்லலாம். ஆனா நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதுல மனிதனோடு, நம்மோடு அல்லது மனிதர்களை நம்மை வெளிப்படுத்துகிற மைய வார்த்தைகளாக, மைய வார்த்தை தான் ஆனா மைய வார்த்தைகளாக, ஏன்னா 2 டைப்பான வார்த்தைகள் இருக்குது. 2 வகையான வார்த்தை இருக்கிறதுனால வார்த்தைகள்னு சொன்னேன். நம்ம எப்பவுமே என்னதான் எடுக்கணும்? மைய வார்த்தைன்னு தான் எடுக்கணும். இன்னைக்கு 2 விதமா இருக்கிறதுனால வார்த்தைகள்னு சொன்னேன், குழம்பிக்க கூடாது. சோ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை ஜீவன், பிராணன். இல்ல எந்த வார்த்தை அதிகமா இருக்கு? அது 2 முறை வருது. ஜீவன் 1 முறை வருது. சோ அதனால இந்த அதிகாரத்துல மேஜரா பிராணன்கிற வார்த்தையை வச்சு நாம சத்தியத்தை கவனிக்கணும். கூடவே ஜீவனையும் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. பிரசங்கத்தை கவனமா கேட்கணும். பிரசங்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடியது. பிரசங்கம் என்பது நம்மை தேவனுக்காக வாழ வைக்கக்கூடியது. பிரசங்கம் என்பது நம்மை சத்தியத்துக்காக வாழ வைக்கிறது. இந்த விளங்குதல் இருக்கணும். மறுபடியுமா என்னைய கவனிங்க. பிராணன் என்பத ஆவி என்று சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? அடுத்தபடியாக அதை காற்று என்று சொல்லலாம். அடுத்தபடியாக அதை மூச்சு என்று சொல்லலாம். ஒன்னு என்னங்க? ஆவி, 2 காற்று, 3 மூச்சு. பைபிள்ல ஆவின்னு வருதுன்னா அது பிராணனை குறிக்கிற ரகசியம். பைபிள்ல பிராணனோடு தொடர்புடைய காற்றுங்கிற சத்தியம் வரும். காற்று நிறைய இடத்துல வரும். ஆனால் பிராணனை வெளிப்படுத்தக்கூடிய காற்றும் இருக்கிறது. எல்லாம் கவனிக்கணும். பிராணன் ஆவியை வெளிப்படுத்தும், பிராணன் காற்றை வெளிப்படுத்தும், பிராணன் மூச்சை வெளிப்படுத்தும். பைபிள்ல மூச்சுன்னு வருதுன்னா அது எதை குறிக்குது? பிராணனை குறிக்குது. சோ இப்படிதான் நீங்க பைபிளை படிக்கும் போது விளங்கிக்கணும். சராசரியா பேசும்போது என் பிராணம் போக கத்துறேன், என் மூச்சு போக பேசுறேன் சொல்லுவாங்களா இல்லையா? என் ஆவி போக கத்துறேன் சொல்றாங்களா இல்லையா? எல்லாருக்குமே இது சர்வசாதாரணமா தெரியுது. ஆனால் இதை பற்றிய சத்திய அறிவு இருக்கான்னு பார்த்தா இல்ல. இதுல நமக்கு என்ன வேணும்? சத்திய அறிவு வேணும். வேதத்தை படிக்கும் போது பிராணன் வருது அப்படின்னா அந்த பிராணன் எனக்கான பிராணனாங்கிறதையும் கவனிக்கணும். என்னுடைய பிராணனுடைய இயக்கம் என்ன? என்னுடைய பிராணனை குறித்து தெய்வம் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? பிராணன்னா சுருக்கமா புரிஞ்சுக்கங்க, ஆவி. என்னுடைய ஆவியை குறிச்சு பிராணன்கிற வார்த்தை மூலியமா என்ன தெரியப்படுத்த வர்றாரு, என்ன சொல்ல வர்றாரு, அதன் மூலம் நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன அப்படி பார்க்கணும். இப்ப நான் சொல்றத கவனிங்க. இந்த அடிப்படையில தான் நீங்க ஆராய்ச்சிக்கு வசனங்களை கண்டுபிடிக்கணும். இப்ப 3 குறிப்பு எழுதுங்க. 1 ஜீவன், 2 பிராணன், 3 உயிர்.
முதல்ல என்ன எழுதியிருக்கீங்க? ஜீவன். ரெண்டாவது என்ன எழுதியிருக்கீங்க? பிராணன். மூன்றாவது என்ன எழுதியிருக்கீங்க? உயிர். இத அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா ஆத்துமா, ஆவி, சரீரம். டைரக்டா பைபிள்ல ஆத்துமா, ஆவி, சரீரம் பல இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரம் ஜீவன், பிராணன், உயிர் இப்படின்னு நமக்கு வெளிப்படுத்துது. இந்த மூன்றையும் நீங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் என்னை கவனிங்க. இந்த மூன்று எதை குறிக்குது அப்படிங்கறதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஜீவன் என்பது தண்ணியை குறிக்குது. ஜீவன் எதை குறிக்குது? பிராணன் எதை குறிக்குது? காற்றை குறிக்கிறது. உயிர் எதை குறிக்கிறது? ரத்தத்தை குறிக்கிறது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஆராய்ச்சி. பாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்றது பாஸ்டர்? ரோட்ல சைக்கிள் எடுத்துட்டு வித்துக்கிட்டே வருவாங்கல்ல, கிழங்கு கிழங்கு கிழங்கு. நீங்க எழுதி வச்ச பேப்பர் எல்லாம் அவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன தருவான்? கிழங்கு தருவான். வாங்கி அவிச்சு புட்டு வச்சு சாப்பிடுங்க. ஏங்க நீங்க எழுதி வைக்கிறதெல்லாம் நீங்க உயிரோட வாழுகிற நாட்கள் வரையில உங்களுடைய ஜீவன், பிராணன் உயிருக்கு தேவையாயிருக்கிறது. ஆமா, கண்டுபிடிங்க. பைபிள்ல எங்கெல்லாம் ஜீவன் வருது, எங்கெல்லாம் ஆத்மா பத்தி எழுதி இருக்கு, எங்கெல்லாம் பிராணன் வருது, எங்கெல்லாம் பிராணனை பத்தி எழுதி இருக்கு, எங்கெல்லாம் உயிர் வருது, எங்கெல்லாம் உயிரை பத்தி என்ன எழுதி இருக்கிறது. உயிர்ன உடனே அந்த உயிரா மட்டும் பார்க்காம அந்த உயிருக்குள்ள ரத்தம் இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த ரத்தத்தை ரத்தமா மட்டும் பார்க்காம அந்த ரத்தம் உடம்பு குறிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த உடம்பு தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை கவனிக்கணும். இப்படி எல்லாம் என்ன பண்ணணும்? ஆராய்ச்சிகள் பண்ணணும். எங்க ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாம ஒன்னு ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. இப்ப மைய வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சு மூணா பிரிக்க போறோம். ஒன்று, இரண்டு, மூன்று. ஏற்கனவே ஓடிப்போங்கிற வார்த்தையை முதல் குறிப்பா எடுத்துட்டோம். அது ரிப்பீட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். சோ இதுல மூணு சத்தியம். ஒன்று, ஓடிப்போ. இரண்டு, பின்னிட்டு பாராதே. மூன்று, நில்லாதே. சுருக்கமா சொல்றோம், முழுமையா எடுத்துக்கணும். இது லிட்டரலா நடந்திருக்கு. ஒரு பக்கம் சோதோம் கொமோரா பட்டணத்துல பெரும் பாவம் இருந்துச்சு. அந்த தேசத்தின் ஜனங்களுடைய கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டுச்சு. என்ன கூக்குரல்? பாவ கூக்குரல், மீறுதல் கூக்குரல், குற்றமுள்ள கூக்குரல் மேல எழும்புச்சு. தெய்வம் பார்த்தாரு, சோதோம் கொமோரா பட்டணத்தை என்ன பண்ணணும்னு முடிவு பண்றாரு? அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அதே சோதோம் கொமோரா பட்டணத்துல நீதிமான் இருக்கிறான். யார் அந்த நீதிமான்? நல்ல வேலை என் பேரை சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். என் பேரை என்னைக்குமே சொல்ல மாட்டீங்களா? திட்டும் போது மட்டும் மனசுக்குள்ள நினைப்பீங்க. சரி பரவாயில்ல, நான் விளையாட்டா சொன்னேன், தவறா எடுத்துக்காங்க. சோ லோத்துங்கிற நீதிமான் இருந்தான். அந்த லோத்து கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தெய்வம் நீயும் உன் குடும்பமும் என்ன பண்ணிக்கலாம்? உன்னுடைய ஜீவன், உன்னுடைய பிராணன் தப்பிக்கொள்ள நீ 3 காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு? ரன்னிங் ரேஸ் பண்ணுங்கிறார். ஓடு. இப்ப உங்களையும் ஓடுன்னா டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அப்பா ஆண்டவர் நல்லவர், நீ அப்படி இருக்க மாட்டேங்கிறிய பாஸ்டர். ஆண்டவர் பாரு, லோத்த ஓடுனோன்னா ஓடுறான். ஆனால் ஓடுகிறது என்பது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லின்படி வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய வேண்டும்? நிறைய உள்ள ரகசியம் இருக்கு, நம்ம சுருக்கமா பாக்குறோம். கவனமா கேட்கணும். ஓடுறது இந்த உடனே டெய்லி காலையில எழுந்து ஓடுறது, சாயங்காலம் ஓடுறது, நாய் துரத்துச்சுன்னா ஓடுறது, இது கிடையாது. அங்க லிட்டரலா நடந்திருக்குது. நம்ம ஸ்பிரிச்சுவலா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஓட தெரியணும், வாழ தெரியணும். சிங்கத்தை போல வாழ பிறந்தோம், கோழையை போல வாழலாமா? வெற்றிய பத்தி நாளும் பேசி தோல்வியிலே வாழலாமா? நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்குது, நம்ம ஓட்டம். ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வந்துச்சு, இடையில பாடிட்டேன். பரவாயில்ல பாஸ்டர், நீ கூட அழுகிற. நல்லா கவனமா கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஓட்டமா இருக்கணும். கர்த்தர் சொன்னா செஞ்சிடணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஓட வேண்டும். என்ன சிக்கல் அப்படின்னா, ஓட ஆரம்பிச்சுட்டா பின்னால பார்க்க கூடாது.
ஆமா, நல்லா ஓடுறவன் பின்னால பாத்தீங்கன்னா விழுந்துருவான். நல்லா ஓடிட்டு இருக்கிற பின்னாடி திரும்பி பார்த்தா கண்டிப்பா என்ன பண்ணுவான்? விழுந்துருவான். நாம் கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வாழ ஆரம்பித்த பிறகு நம்ம பின்னால பார்த்தோம் அப்படின்னா விழுந்துருவோம். உங்களை யாரு பின்னால திரும்பி பார்க்க வைப்பா? நல்ல அன்பாதான் வாழ்ந்துகிட்டு இருப்ப. எப்படி வாழ்ந்துட்டு இருப்ப? அன்பாதான் வாழ்ந்துட்டு இருப்ப. நல்ல சமாதானமா தான் வாழ்ந்துட்டு இருப்ப. லேசா திரும்பி பாரு அப்படிமா. நீ சமாதானமா இருக்கும் போது பின்னால திரும்பி பாரு, அங்க பாரு கலகம் கலகம் கலகம். பின்னால திரும்பி பாருன்னா என்னது? நீ எதுக்கு சமாதானமா வாழ்ற? திரும்பி பாரு, கலகம் இருக்கு பாரு. கொண்டாட்டிட்ட கலகம் பண்ண, புருஷங்கிட்ட கலகம் பண்ண, குழந்தைகிட்ட கலகம் பண்ண, நாத்தனாங்கிட்ட கலகம் பண்ண, மாமியார்ட்ட கலகம் பண்ண, பின்னால பார்க்க வைக்கிறது. புரியுதா புரியலையா? ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வேண்டான்னு திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒழுங்கா ஓட ஆரம்பிச்சோம். ஓட ஆரம்பிச்ச நீ எப்படி நீ ஓடலாம்? பின்னால பாரு, உன் வாழ்க்கைய பாரு. நீ எப்படி எல்லாம் கோவப்படுவ, நீ எப்படி எல்லாம் பெருமைப்படுவ, நீ எப்படி எல்லாம் கலகம் பண்ணுவ. எவ்வளவு அப்படியே மீசைய முறுக்கின மாதிரி இருக்குமே உன் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழக்கூடாதா நீ? அப்படி திரும்பி பாரு. நீ எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமான்னு சுத்துவ, எப்ப பார்த்தாலும் தண்ணி தண்ணின்னு இருப்ப, எப்ப பார்த்தாலும் குடியும் குடித்தனமா இருப்ப. அதெல்லாம் விட்டுட்டியே, பின்னால பாரு. இந்த பாரு மூட்டை மூட்டையா இருக்குது. எப்ப நீ தொட போற? பின்னால பார்க்க வைப்பான். பழைய வாழ்க்கைக்கு திரும்ப பார்ப்பான். பின்னால பார்த்தா எந்த வாழ்க்கைக்கு திருப்புவான் பிசாசு? முன்னோக்கி ஓட வேண்டிய நீயும் நானும் பின்னோக்கி திரும்ப கூடாது. பின்னோக்கி திரும்புவதற்கு பார்க்க கூடாது. பார்வை கவனமா இருக்கணும். ஓடுறது காலு, திரும்புறதுக்கு கண்ணு. சோ கண்ணை வச்சுதான் காலை திருப்புவோம். காலு முன்னால ஓடணும், கண்ணு பின்னால பார்த்தா காலு முன்னால ஓடுறது நிப்பாட்டிடும். சோ எச்சரிக்கையா வாழ்க்கையை நடத்தணும். அடுத்து மூணாவது பாருங்க, இந்த சமபூமியில் எங்கும் இங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, மலைக்கு ஓடி போகணும். உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி மலை இருக்குது. அந்த கல்வாரி மலையை பார்த்த பிறகுதான் ஓட ஆரம்பிச்சோம். வேண்டான்னு ஓட ஆரம்பிக்கல. கல்வாரி மலையிலிருந்து ஓட ஆரம்பித்த நபர்கள் புதிய எருசலேமை நோக்கி ஓட வேண்டும். அங்கே நமக்கு மலை இருக்கு. அங்கே நமக்கு என்ன இருக்கு? மலை இருக்கு. சோ கல்வாரி மலையிலிருந்து ஓட ஆரம்பிச்சா இப்ப நிறைய ரகசியம் இருக்கு, சுருக்கமா புரிஞ்சுக்கங்க. கல்வாரி மலையிலிருந்து ஓட ஆரம்பிச்சனா புதிய எருசலேம்ல இருக்கிற மலைக்கு ஓடணும். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பின்னால பார்க்க கூடாது. அதே சமயத்துல 10 வருஷமா ஓடிட்டோம், 10 வருஷமா வாழ்ந்துட்டோம், ஒரு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இனிமே தொடர்ந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்கே என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. நிறைய பேர்ட்ட நீங்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நானும் 20 வருஷமா சபைக்கு போனேங்க, நானும் 20 வருஷமா கடவுளுக்காக வாழ்ந்தேங்க, இப்ப அதெல்லாம் இல்லைங்க. ஏங்க போதுங்க, இதுக்கு மேல என்னத்தங்க கண்டோம்? ஓட முடியல, அதான் பிரச்சனை. ஆனா எங்க வர ஓடணும்? புதிய எருசலேமுக்கு போய் சேருகிறதற்காக நாம் பூரணம் அடைகிற வரை வாழ வேண்டும். இடையிலே போது நிப்பாட்டிடக்கூடாது. என்னங்க பைபிள்லாம் முன்னாடி அடிக்கடி படிப்பீங்க, இப்பெல்லாம் பைபிளை எடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் படிச்சு முடிச்சானே. எவ்வளவு படிச்சீங்க? 1789 அதிகாரம். பைபிள்ல 1189 அதிகாரம் தான் இருக்குது. ஆனா இவர் எவ்வளவு படிச்சுட்டாரு? 1789 அதிகாரம். 1.5 பைபிள் படிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை பூரணம் அடைகிற வர ஓடிக்கிட்டே இருக்கணும், இடையில நிறுத்திடக்கூடாது. சத்தியமார்க்க ஆலயத்துக்கு போனதெல்லாம் போதும், போடுறா பிரேக்க அப்படின்னு இடையில எதை போட்டக்கூடாது, இடையில என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. பிரேக் போட்டக்கூடாது. நின்றக்கூடாதுதான் புரிய மாட்டேங்குது. பிரேக் போட்டக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன, அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் என்ன? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துக்கு போக கூடாது, ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்க வர? புதிய எருசலேமுக்கு போவதற்கு நம்மை நாம் தயார் செய்கிற வரை நம்முடைய ஜீவியத்தை சத்திய மார்க்கத்திலே நடத்த வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். நாங்க கூட இடையில தொலைவிற்கு போயிடலாமான்னு அடிக்கடி யோசிச்சோம், திரும்பி பாக்குறோம். நாங்க கூட இடையில பிரேக்க போடலாமான்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் அப்படி ஒரு நினைப்பு வரும். வந்தா மிதிச்சு அதை வெளியே அனுப்பிடணும். அந்த எண்ணத்தை மிதிச்சு என்ன பண்ணிடணும், தெளிவா இருக்கணும்னு சொல்றேன். வரலன்னா வராம பாத்துக்கணும். வரலன்னா என்ன பண்ணாம பாத்துக்கணும், வராம பாத்துக்கணும். பிசாசு எல்லாருக்குமே வெடிகுண்டு வச்சிருப்பான். சில பேருக்கு ஊசி பட்டாசு வச்சிருப்பான், சில பேருக்கு குருவி வெடி வச்சிருப்பான்,
யாருக்கு என்ன, சில பேருக்கு அணுகுண்டு வச்சிருப்பான், யாருக்கு எதை போடுவான்னு தெரியாது. ஆமா, திடீர்னு ஆட்டம் பாம்பு போட்டு விடுவான், இல்ல ஆடாத பாம்பு கூட போட்டு விடுவான். ஆனா அவன் எது போட்டாலும் சரி சோத்ரம். நம்ம ஓடுற ஓட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, நிப்பாட்ட கூடாது. விலகி கொண்டவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்ப ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் குறிப்போ. முதல்ல ஜீவனுக்கான வசனம் சங்கீதம் 103:4. அடுத்து மரணத்துக்கான வசனம் சங்கீதம் 38:12. வசனங்களை குறிச்சாச்சு அப்படின்னா முதல்ல ஜீவனுக்கான வசனம் சங்கீதம் 103:4. ஒருவர் சத்தமா தேவ மகிமைக்காக வாசிக்கவோ. 1 கிருபையினாலும் 2 இரக்கங்களினாலும் 3. கிருபையினாலும் முடிசூட்டணும், இரக்கங்களினாலும் முடிசூட்டணும். ஒரே வசனத்தை 3 பிரிச்சாச்சு. கொஞ்சம் என்னை கவனிங்க. ஜீவன் வேணுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கணும். ஜீவன் என்ற வார்த்தைக்கு 3 சாட்சி. 1 ஜீவன், 1 பிராணன், 1 உயிர். இந்த வசனத்துல என்ன வார்த்தை இருக்கு? பிராணன் இருக்கு. சோ உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் வேணும்னா நம்முடைய பிராணன் அல்லது ஆவி அழிவுக்கு விலக்கப்பட மீட்கப்பட வேண்டும். நம்ம ஆவி என்ன செய்யப்பட வேண்டும்? சோ என்னுடைய ஆவிக்கு கிடைக்க வேண்டிய மீட்பு கிடைச்சிருச்சா? தேடுங்க, சத்தியத்தை அறிங்க. உங்க ஆவிய கட்டுகளுக்குள்ள வச்சிருக்காதீங்க. உங்க ஆவிய மீட்புக்குள்ள கொண்டு வாங்க. உங்க ஆவிய மீட்புக்குள்ள கொண்டு வருவதற்கான வேத வசனங்களை கண்டுபிடிங்க. அல்லது சத்தியத்தை போதிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, உபதேசிக்கும் போது மீட்பு சம்பந்தமான ரகசியங்கள் கிடைக்கும். அதை தியானம் பண்ணி உங்களுடைய பிராணனை மீட்புக்குரியதாக்கி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கிருபை வருதா இல்லையா? இப்போ உங்க பிராணன் மட்டும்தான் மீட்கப்படணுமா? உங்க ஜீவன் மீட்கப்பட வேண்டாமா? உங்க உயிர் மீட்கப்பட வேண்டாமா? உங்க ஆவி ஆத்மா சரீரம் மீட்கப்பட்டாச்சு அப்படின்னா அடுத்தது கிருபையினால முடிசூட்டப்படணும். எதுல முடிசூட்டப்படணும்? அதுக்கு அடுத்தது எதுல முடிசூட்டப்படணும்? கவனிங்க. கிருபை என்பதும் இரக்கங்கள் என்பதும் கல்வாரி சத்தியத்திற்குள் மறைந்திருக்கிறது. என்ன சத்தியம்? கல்வாரியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? பிராணனை கொடுத்தாரா இல்லையா? உயிரை கொடுத்தாரா இல்லையா? அதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. முதல்ல பிராணனை முடிச்சாச்சு, ரெண்டாவது ஜீவனும் உயிரும் இருக்கு. இந்த இரக்கங்கள் உயிரை குறிக்குதா, இந்த கிருபை ஜீவனை குறிக்குதா? அதுக்கான வசனங்கள் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை கொண்டு அந்த வசன கிருபையினால முடிசூட்டப்படணும். அந்த வசன இரக்கத்தினால என்ன சுட்டப்படணும்? முடிசூட்டப்படணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கிருபையினாலே மீட்கப்பட்ட நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம, விடுவிக்கப்பட்ட நம்ம ஆளுகை செய்து வாழ வேண்டும். மீட்பை இழந்தராம இருக்கிறது ஆளுகை. முடிசூட்டப்படுதல் என்பது எதை குறிக்கிறது? ஆளுகையை குறிக்கிறது. ஆளுகை என்பது என்ன? மீட்பை தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவது. நம்முடைய பிராணன் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய ஜீவன் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய உயிர் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட்ட பிறகு மீட்பை இழக்காமல் மீட்பின் சத்தியத்தில் வாழ்க்கையை நடத்த ஆளுகை தேவை. என்ன ஆளுகை? கிருபையின் ஆளுகை. இந்த கிருபை எதுல மறைஞ்சிருக்கு? கல்வாரி ஜீவனுக்குள். இரக்கம் எதுல மறைஞ்சிருக்குது? தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் இருக்குதா இல்லையா? சத்திய வசனத்தினால். பேதுருல எழுதியிருக்குல்ல. சோ தெய்வத்தினுடைய இரக்கம் எங்கன்னா கல்வாரியில அது நிறைவேறுது. அப்ப கல்வாரி சத்தியம் தான் உங்களை என்னை ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகும். உங்களுடைய பிராணனை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய உயிரை மீட்புக்காக வாழ வைக்கும். நாம மீட்புக்காக வாழ்வதுதான் ஜீவன். மீட்புக்காக ஆளுகை செய்து வாழ்வதுதான் ஜீவன். கேட்ட உடனே புரியாது, புரியுற மாதிரி இருக்கும். ஆனா புரியணும்னா அடிக்கடி இதெல்லாம் கண்ணில் எடுத்து என்ன பண்ணணும்? பார்க்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்பதான் இதெல்லாம் விளங்கும். அப்பதான் ஜீவனா மாறும். சோ இந்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்ள நாம் டெய்லி பிரயாசப்படணும். இப்ப மரணத்துக்கான வசனம் சங்கீதம் 38:12. ஒன்று, 2, 3.
சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், சரியா விளங்கிக்கங்க. 3 விதமான சத்தியம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று ஆவி, ஒன்று ஆத்துமா, ஒன்று சரீரம். 3 காரியம் இருக்கு. கொஞ்சம் நீங்க கவனிச்சிருங்க, அப்புறமே நான் சொல்றத பாருங்க. ஏனென்றால் நான் சொல்றத நீங்க கவனிக்கல அப்படின்னா நீங்க அங்க பாத்துக்கிட்டு வேற யோசிப்பீங்க. வைக்கிறார்கள்னு வார்த்தை இருக்கா? பேசின்னு இருக்குதா? யோசின்னு இருக்குதா? யோசிக்கிறார்கள் இருக்கா இல்லையா? தவறான யோசனை, தவறான பேச்சு, தவறான செய்கை, இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய உயிரை கெடுக்கிறதுக்கு. மீட்கப்பட்ட நீங்களும் நானும் கெடுக்கப்படுவதற்கு வஞ்சனையான யோசனைய பிசாசு யார் மூலமா நமக்குள்ள கொண்டு வர பார்ப்பான். பொல்லாங்கான கேடான பேச்ச நம்ம இடத்துல கொண்டு வர பார்ப்பான். கண்ணினா நம்மளை பிடிக்கிறது, நம்மளை கவிழ்க்கும்படிக்கு பிடிக்கிறது. அத நம்ம கிட்ட என்ன பண்ண பார்ப்பான்? வைக்க பார்ப்பான். இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிராணனுக்கு, நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய உயிருக்கு. நமக்காக உயிரை கொடுத்தது யாரு? நமக்காக பிராணனை கொடுத்தது யாரு? நமக்காக ஜீவனை கொடுத்தது யாரு? இயேசு. அந்த ஜீவனுக்காக, அந்த பிராணனுக்காக, அந்த உயிருக்காக நம்முடைய பிராணன், ஜீவன், உயிர் வாழக்கூடாதபடிக்கு பிசாசு கண்ணிய வைக்க பாப்பா, கேட பேச பாப்பா, வஞ்சனையான யோசனைய கொண்டு வர பாப்பான். இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவான், நமக்கே தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கொண்டு வர கண்டுபிடிக்காம அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எதை விட்டு விலகிடுவோம்? நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை விட்டு, நமக்கு மீட்பை கொடுத்த தெய்வத்தை விட்டு, நம்மை மீட்டு வைத்திருக்கிற சத்திய மார்க்க சபையை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? விலகி போயிடுவோம். அப்படி விலகினா ஜீவனா மரணமா? மரணம். மரணம் வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா நீங்களும் நானும் பிசாச போல வஞ்சனையை யோசிக்க கூடாது, பிசாச போல பொல்லாங்கானத கேடானத பேசக்கூடாது, பிசாச போல கண்ணிகளை வைக்க கூடாது. அதெல்லாம் எப்படின்னு யோசிங்க. யோசிச்சு எச்சரிக்கையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இந்த தீமையான 3 நம்ம கிட்ட வர்றது ஒரு பக்கம், இந்த தீமையான 3 நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுறது இன்னொரு பக்கம். நம்ம கிட்ட வரவும் கூடாது, 2 டைமென்ஷன்ல சொல்லியிருக்கோம். சோ இதனால ரொம்ப எச்சரிக்கையா நம்ம எந்த கோணத்துல வாழ்க்கையை நடத்துறோங்கிறத கண்டுபிடிக்கணும். எல்லாரும் எப்படின்னா காலையில கண்ணு முழிச்சா காப்பி குடிச்சோமா, ராத்திரியானா படுத்தோமா, தூங்கணுமா, இப்படிதான் வாழ்க்கையை நடத்துவாங்க. வாழ்க்கை எங்கிட்டு போகுது, எப்படி போகுது, எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, சிந்திக்கவே மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. நீ இன்பமா பேசுனா நான் இன்பமா பேசுவேன், நீ துன்பம் கொடுத்து பேசுறீங்கன்னா நான் துன்பப்படுத்தி பேசுவேன். இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. நான் ஜீவனுக்காக வாழணும், மரணத்துக்காக வாழக்கூடாது, இதெல்லாம் உலக மக்கள் யோசிக்க மாட்டாங்க. ஆனா தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் மரணத்துக்காக வாழக்கூடாது, ஜீவனுக்காக வாழ வேண்டும். இந்த வித்தியாசத்தை கண்டுபிடி. எனக்குள் ஜீவன் இருக்கிறது, எனக்குள் பிராணன் இருக்கிறது. இவைகள் தேவன் இன்றைக்கு எனக்கு கொடுத்த இந்த 12 சத்தியத்தை வைத்து இன்னும் என்னெல்லாம் வசனங்கள் இதுக்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஜீவன், என்னுடைய பிராணன் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? கேட்ட சத்தியம், ஆராய்ச்சியின் செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாற, நம்மை மரணங்களுக்கு நீங்களாக்கி நம்முடைய பிராணனை ஜீவனுக்கு உரியதாக மாற்ற நாம் மனந்திரும்ப வேண்டிய காரியம் என்ன? நாம் கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்னங்கிறத உணர்ந்து இந்த ஜீவ ஆகாரத்தின் மூலமாக, இந்த ஜீவ போஜனத்தின் மூலமாக ஜீவன் பெற உபகொடுக்கலாமா? நம்முடைய பிராணன் என்பது தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு, நம்முடைய ஜீவன் என்பது தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு. உயிர் மட்டும்தான் பெற்றோர்கிட்ட இருந்து வந்திருக்கு. என்னுடைய பிராணனை குறிச்சும் ஜீவனை குறிச்சும் தெய்வம் எத்தனை கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு. என்னுடைய பிராணனும் என்னுடைய ஜீவனும் அழிவுக்கு தப்பரோடு நினைக்கிறாரு. உங்களையும் என்னையும் அழிவுக்கு நீங்களாகி மீட்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரே. அவருடைய சித்தத்தை கல்வாரி சிலுவையில தானே அவருடைய குமாரனை கொண்டு நிறைவேற்றினாரு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய குற்றங்களையும் தன்மேல ஏற்று நமக்காக மரித்து அவருடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்து
உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்திருக்கிறாரே. இந்த மீட்பை ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டோமா? நம்முடைய ஜீவன் மீட்பை கொண்டும் ரட்சிப்பை கொண்டும் விடுதலையை கொண்டும் தெய்வத்துக்காக வாழ வேண்டும் என்பதை அறிஞ்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? இல்ல பின்னிட்டு பாக்குறோமா? இல்ல இதுவரை வாழ்ந்தது போதும்னு சொல்லி நிக்கிறோமா? எச்சரிக்கையாக இருப்போம். புதிய எருசலேமுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தான் மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்ட நான் தப்பான யோசனைக்குள்ள வந்திருந்தேன்னா மனம் திரும்புறேன். என் சுய யோசனைக்குள்ள வந்திருந்தேன்னா அதை குற்றோடு உணர்றேன். திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறேனா மனம் திரும்புறேன். போதும்னு நிக்கிறேனா மனம் திரும்புறேன். ஓடிக்கொண்டே இருக்கிறேனா ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடுவே. நான் மனம் திரும்பணும். உங்களையும் என்னையும் உங்களுடைய என்னுடைய பிராணனையும் அழிவுக்கு விலக்கி மீட்க இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அந்த ஜீவன் கிருபையா இரக்கமா இருக்குதே. அவைகளினாலே நான் பெற்றுக்கொண்ட மீட்பை ஆளுகிற பாத்திரமாக ஜீவனுக்குரியவனாக வாழ என்ன ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேனா? பிசாசு கொண்டு வர கண்ணி, பிசாசு கொண்டு வர பொல்லாங்கான கேடான பேச்சு, பிசாசு கொண்டு வர வஞ்சனையான யோசனை, இதெல்லாம் பகுத்து பார்த்து இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எச்சரிக்கை உள்ள வாழ்க்கைய வாழ, மரணம் வேண்டாங்கிற ஒரு வாழ்க்கைய வாழ, கள்ள உபதேசம் வேண்டாங்கிற ஒரு வாழ்க்கைய வாழ, சத்திய உபதேசம் வேணுங்கிற ஒரு வாழ்க்கையை நடத்த என் பிராணனையும் ஜீவனையும் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேனா? அப்படி ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அதிகாரத்துல கைகளை வைப்போமா? நான் சொல்லுகிற அறிக்கை என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே. ஆவியாகமோ 19ஆம் அதிகாரத்துக்காக உம்முடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே 12 சத்தியங்களை ஜீவனுக்குரிய சத்தியமாக வெளிப்படுத்தி பேசினபடியால் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேள்விப்பட்ட சத்தியத்தை கொண்டு ஜீவனுக்குரியவர்களாக வாழ உம்முடைய ராஜரீகத்தை தொழுது கும்பிடுகிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே எங்களுடைய பிராண, எங்களுடைய ஜீவன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்பட ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாகிய கிருபையை கொண்டு இரக்கங்களை கொண்டு சமபூமியில் நில்லாமல் பின்னிட்டு பாராமல் பிசாசினுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கிரியைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் எச்சரிக்கையாக ஓடி எச்சரிக்கையோடு வாழ்ந்து புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க மரணம் நீங்கி ஜீவனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நித்திய ஜீவனுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.